morning everyone. Me Ezhilarasi Jaipandian. Today's topic is concurrent forces and Lami's theorem. ஒருமைய விசைகள் மற்றும் லாமியின் தேற்றம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸஸ் வரைக்கும் நியூட்டனுடைய விதிகள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நியூட்டன் வந்து டெய்லி லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படியெல்லாம் அதை பயன்படுத்துகிறோம், அப்படியே நியூட்டன் விதிகள் எங்கெல்லாம் அப்ளிகபிளாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம நிறைய டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் லாமியினுடைய தேற்றம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ லாமியினுடைய தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, பல்வேறு விசைகள் ஒரே புள்ளியில் சந்திக்குது அப்படின்னா அந்த விசைகளை ஒருமைய விசைகள் அப்படின்னு நம்ம அழைக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒருமைய விசைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே தளத்தில் அமையணுன்றது இல்லைன்னாலும் அது வந்து ஒரே தளத்தில் அமைஞ்சதுன்னா அந்த விசைகளை ஒரு மைய மற்றும் ஒரு தள விசைகள் அப்படின்னு அழைக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த லாமியினுடைய தேற்றமில் a collection of forces is said to be concurrent if the line of forces act at a common point அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டயக்ராம் வந்து கீழே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, 3 திசைகளில் இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஹேங் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்தாலும் விசைகள் F1 F2 அப்படிங்கிறது செயல்படுதுனாலும் F3ங்கிறது இங்கே கீழ் நோக்கி செயல்படும் பொழுது இந்த 3 இடத்துலையும் ஏற்படக்கூடிய கோணம் அப்படிங்கிறதுல மையப்புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா O அப்படிங்கிறத நம்ம மையப்புள்ளியாக கருதலாம். ஸோ இங்கேருந்து தான் அந்த 3 விசைகள் அப்படிங்கிறது செயல்படுது. ஸோ 3 விசைகளும் ஒரே மையத்தில் சந்திக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் லாமிஸ் தியரமில் சொல்கிறது. ஸோ லாமிஸ் தியரம் இது ரிலேட்டடாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். லாமிஸ் தியரம் பேசிஸில் தான் நம்ம இதை சொல்லியிருக்கோம். லாமிஸ் தியரம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, சமநிலையில் இருக்கும் 3 ஒரு தள மற்றும் ஒரு மைய விசைகள் கொண்ட அமைப்பில் ஒவ்வொரு விசையின் எண் மதிப்பும் மற்ற 2 விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தினுடைய சைன் மதிப்பிற்கு நேர்தகவல் இருக்கும். இப்போது இது சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம எப்படி சொல்லலாம், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டயக்ராமில் 3 விசைகள் செயல்படுறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. F1 வெக்டர், F2 வெக்டர் அண்ட் F3 வெக்டர். 3 வெக்டர்கள் செயல்படுது. இந்த 3 வெக்டர்கள் செயல்படக்கூடியதில் நம்ம ஏதாவது 2 வெக்டரை மட்டும் 2 திசைகளை மட்டும் நம்ம கருதணும்னு எடுத்துக்கிட்டோன்னா அது 3வது திசைக்கு நேர்தகவில் இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. சைன் மதிப்பின் நேர்தகவு, அது முக்கியமான வார்த்தை. இப்போ இதில் ஏற்படுத்தக்கூடிய கோணங்கள் அப்படிங்கிறத ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ லாமிஸ் தியரம் ஸ்டேட்ஸ் தட் the magnitude of each force of the system is proportional to sin of the angle between the other 2 forces அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the constant of proportionality is same for all 3 forces. இந்த 3 விசைகளுக்குமான தகவு மாறிலி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும். லாஸ் எல்லாம் நம்ம வந்து ஓன் ரைட்டிங்கில் எழுத முடியாது. ஸோ லா வந்து நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மெமரி பண்ணிவிடுங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக இருக்கும். ஸோ லா அப்படிங்கிறது இதுதான் லாமிஸ் தியரம். இதில் செயல்படக்கூடிய விசைகள் எத்தனைன்னு சொன்னோம் நம்ம, F1, F2 அண்ட் F3. இது வந்து ஒன்று எதுக்கு நேர்தகவல் இருக்குன்னு சொன்னோம், சைன் மதிப்புக்கு நேர்தகவல்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன் திஸ் ஈக்குவேஷன் இஸ் வெரி ஈஸி ஈக்குவேஷன். ஸோ F1 வெக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆல்ஃபா, F2 வெக்டர் மாடுலஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் பீட்டா, and F3 vector is directly proportional to sin gamma, alpha, beta and gamma. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சமப்படுத்தணும், ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா F1 by sin alpha, F2 by sin alpha, F3 by sin alpha வெக்டர் மாடுலஸோடு நீங்கள் எழுதணும். ஸோ திஸ் இஸ் த லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம் கேட்டாங்கன்னா நீங்கள் இது ஃபுல்லாமே தான் எழுதணும். லா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே. 3 மார்க்ஸில் 4 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா வித் டயக்ராமோட, இந்த டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இந்த டயக்ராமோட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இந்த டயக்ராம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் போடணும். போட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொஷின்ஸில் கம்ப்ளீட்டடாக இருக்கும் அது எழுதுறது.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க 3.14. அந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி காண்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த குழந்தை ஊஞ்சல் ஆடுற அந்த விஷயத்தை அப்படியே ரிலேட் பண்ணி லாமிஸ் தியரமோட எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு காண்பிச்சிருக்காங்க. ஸோ நிலையாக பொருத்தப்பட்ட அந்த விஷயத்திலிருந்து டென்ஷன், டீங்கிறது டென்ஷன், இழுவிசை. அந்த இழுவிசை அப்படிங்கிறது செயல்படுது. இந்த 3 ஃபோர்ஸஸும் எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா ஒரு மையத்திலேருந்து ஆக்ட் பண்ணுதுன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆரோ மார்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் வந்து மேல் நோக்கி போகிற மாதிரி காண்பிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே தான் அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது. அதனால் அந்த இழுவிசை இப்படி போட்டிருக்காங்க. ஆனால் கீழ் நோக்கி செயல்படக்கூடிய எம்ஜி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நீங்கள் இந்த படம் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த குழந்தை வந்து ஒரு ஊஞ்சலில் ஆடிட்டுருக்கு. ஆடும்பொழுது டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அலாங் நெகட்டிவ் ஒய் டிரெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ஜியில். டென்ஷன் டி அலாங் த 2 strings அது வந்து டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். இது வந்து எம்ஜி கீழே இருக்குது டவுன்வர்ட்ஸில், இது அப்வர்ட்ஸில் இருக்கும். எதிர்குறி ஒய்ச்சு திசையில் செயல்படக்கூடிய கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை தான் எம்ஜி. ஸோ அதில் செயல்படக்கூடிய இழு விசைகள் எப்படி இருக்குது? மேல் நோக்கி செயல்படுது. அதே படத்தை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக கீழே காண்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த டென்ஷன் அப்படிங்கிறது டி. இந்த டயக்ராமில் இருக்கக்கூடியதெல்லாம் முதல்ல உங்களுக்கு புரியணும். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறத இங்கே ஆக்ட் பண்ணுறதா நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம என்ன சொன்னோம் லாமிஸ் தியரமில் சைன் மதிப்பிற்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம இங்கே இந்த 2 டைரக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறது டி சைன் தீட்டா, எக்ஸ்ஹெச் திசைக்கு டி சைன் தீட்டா, ஒய்ஹெச் அப்படின்னு சொல்லும்பொழுது 2t காஸ் தீட்டா அப்படிங்கிறது நம்ம அங்கே எழுதுகிறோம். ஏன் நம்ம அங்கே 2t போட்டிருக்கிறோம் அப்படின்னா டென்ஷன் இந்த இழுவிசை லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருக்குது இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு நடத்தும் போது வரக்கூடிய டவுட்ஸ் தான். ஸோ இந்த 2t இழுவிசையினுடைய அந்த மையம் அப்படிங்கிறதுனால தான் இங்கே நான் என்ன போடுறேன்னா 2t அப்படின்னு போட்டிருக்கோம் நம்ம. ஸோ 2t காஸ் தீட்டா இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோன்னா t by sin of 180 minus theta is always equal to t by sin of 180 minus theta is always equal to mg by sin 2 theta அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. பிகாஸ் அது வந்து காஸ் தீட்டாவில் இருக்க மேலே இருக்கக்கூடியது, இங்கே இருக்கக்கூடியது வந்து சைன் தீட்டா, அது காஸ் தீட்டாவில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அந்த கோணம் அப்படிங்கிறத எழுதுவோம். சின்ஸ் 180 sin 180 minus theta is always equal to sin theta, sin 2 of 2 theta is always equal to 2 sin into cos theta. இது வந்து மேக்ஸில் உங்களுக்கு வரும். அதர்வைஸ் உங்களுக்கு இல்லைனாலும் இந்த விஷயத்தை நீங்கள் மெமரி பண்ணிவிடுங்க. ஸோ இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா t by sin theta is equal to mg by 2 sin into cos thetaன்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இது உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள். அதே போல் when theta is equal to 0 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா when theta is equal to 0 the strings are vertical and the tension on each string is t is equal to mg by 2. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. தீட்டா வேல்யூ 180 இல்லாமல் 0வாக இருந்தது அப்படின்னு சொன்னால் டென்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அது சொல்ல தெரியணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், படிங்க. டீனுடைய வேல்யூ mg by 2 அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் மொத்த நேர்கோட்டு உந்தமாறா விதி. இந்த விதியில் என்ன சொல்கிறாங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டமில் இப்போது மாறாது அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் வந்து அதனுடைய ஆற்றல் மாறா விதி மற்றும் மொத்த நேர்கோட்டு உந்த மாறா விதி அப்படின்னு 2 விஷயங்களை இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படி சொல்லும் பொழுது F21 வெக்டர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு மைனஸ் F12 வெக்டர். இது ஏற்கனவே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிங்கன்னா நியூட்டனுடைய 3rd லா இங்கே அப்ளிகபிளாக இருக்குது. நியூட்டனுடைய 3ஆம் இயக்க விதி அப்படிங்கிறது இங்கே அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இன் மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிக்கிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படி நம்ம இதை மென்ஷன் பண்ணோன்னா நியூட்டன்ஸ் 2nd லாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது F12 வெக்டர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு dp1 வெக்டர் பை dt
மற்றும் F21 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு dp2 வெக்டர் பை dt அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் P1 அப்படிங்கிறது பார்ட்டிக்கல் 1, மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிக்கல் 1 which change due to force F12 vector exerted by particle 2ன்னு அர்த்தம். Further, P2 vector is the momentum of particle 2. This changes due to F21 vector exerted by particle 1. இது வந்து சிம்பிள் ஒன் தான். இங்கே வந்து நம்ம உந்த அடிப்படையில் நம்ம இந்த விசையை எழுதணும் அப்படின்னா நியூட்டனுடைய 2ஆம் விதியை கால்குலேட் பண்ணுறோம். P1 மற்றும் P2 அப்படின்னு சொல்லும் பொழுது உந்தங்கள், இதில் வந்து P1 அப்படிங்கிறது முதல் துகளின் உந்தம்னு எடுத்துக்கிட்டோன்னா அது 2ஆம் துகள் செலுத்தும் F12 வெக்டர் அப்படிங்கிற விசையினால் மாற்றமடையுதுன்னு சொல்லலாம். P2 வெக்டர் அப்படிங்கிறது 2ஆம் துகளின் உந்தம். இந்த உந்தமானது முதல் துகள் 2வது துகளின் மீது செலுத்தக்கூடிய F21 வெக்டர் அப்படிங்கிறதுனால மாற்றமடையுதுன்னு சொல்லலாம். ஸோ இதை தான் அவங்க எழுதியிருக்காங்க. dp1 vector by dt is always equal to minus dp1 by dtன்னு எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் 3.2t equation. ஸோ இப்போ இந்த மைனஸுங்கிறத நான் ஜீரோக்கு ஒன் சைடை கொண்டு வரும்போது ஜீரோக்கு சமப்படுத்துகிறேன். dp1 vector by dt plus dp2 by vector by dt is always equal to 0ன்னு வரும். d by dt நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபைனலி you will get d by dt of p1 plus p1 vector plus p2 vector is always equal to 0 அப்படிங்கிறது கிடைக்கும். இதிலிருந்து P1 by PT அப்படிங்கிறது ஒரு மாறாத வெக்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். P1 P2 அப்படிங்கிறது 2 துகள்களினுடைய உந்தங்கள். ஸோ மொத்த நேர்கோட்டு உந்தம் மொத்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும். அப்படி ஈக்குவல் பண்ணும்போது P டோட்டல் P வெக்டர் டோட்டல் அந்த TOT அப்படிங்கிறது வந்து டோட்டல். ஸோ which is always equal to P1 வெக்டர் ப்ளஸ் P2 வெக்டர். இதுதான் வந்து மொத்த உந்தம் அப்படிங்கிறதுனுடைய நேர்கோட்டு உந்தத்திற்கான சமன்பாடு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம சொல்லலாம், நேர்கோட்டு உந்தம் மாறா விதி அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது முக்கியமானது, 3 மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்கலாம். நேர்கோட்டு உந்தம் மாறா விதி, லீனியர் மொமெண்டம், the law of conservation of லீனியர் மொமெண்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். இதுதான் அந்த ஈக்குவேஷன். இதை மறக்காமல் படிச்சுக்கோங்க. இது வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். 2 மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க. the law of conservation of linear momentum. ஸோ இதில் பார்த்தோன்னா if there are no external forces acting on the system, then the total linear momentum of the system P total vector is always a constant vector. In other words, the total linear momentum of the system is conserved in time. Here the word conserve means that P1 vector and P2 vector can vary in such a way that P1 vector plus P2 vector is a constant vector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த ஒரு அமைப்பு கருதுகிறோமோ அந்த அமைப்பில் எந்தவித வெளிப்புற விசையும் செயல்படலைன்னா அமைப்பினுடைய மொத்த நேர்கோட்டு உந்தம் எப்படி இருக்கும், எப்பொழுதுமே மாறாத வெக்டராக இருக்கும். வேறு வகையில் கூறணும் அப்படின்னா அமைப்பின் மொத்த நேர்கோட்டு உந்தம் அப்படிங்கிறது நேரத்தை பொறுத்து மாறாது. ஸோ இதில் P1 P2 அப்படிங்கிறது P1 வெக்டர் அண்ட் P2 வெக்டர் அப்படிங்கிறது ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டாலும் அமைப்பினுடைய மொத்த நேர்கோட்டு உந்தம் அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு, P1 வெக்டர் ப்ளஸ் P2 வெக்டர் அப்படிங்கிறது மாறாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதன் மீது செயல்படக்கூடிய விசைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா F12 வெக்டர் மற்றும் F21 வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் துகளின் மீது எந்தவித வெளிப்புற விசையும் செயல்படாத நிலையில் அமைப்பினுடைய மொத்த நேர்கோட்டு உந்தம் அப்படிங்கிறது ஒரு மாறாத வெக்டராக இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது F12 வெக்டர் அண்ட் F21 வெக்டராக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த total linear momentum of the system is a constant vector or is conserved அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து மிக முக்கியமான கேள்வி. இதை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3.15 தமிழ் மீடியமில், இங்கிலீஷ் மீடியமில் 3.15. இதில்
கீழ்கண்ட அமைப்புகளில் செயல்படக்கூடிய அக மற்றும் புற விசைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எர்த் அலோன் ஆஸ் அ சிஸ்டம், earth and sun as a system, our body as a system while walking, our body plus earth as a system. புவியை மட்டும் தனியாக கொண்ட அமைப்பு, புவி மற்றும் சூரியன் இணைந்த அமைப்பு, நடக்கும் மனிதன் என்ற அமைப்பு, நமது உடல் மற்றும் புவி இணைந்த அமைப்புன்னு 4 விதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு புவி மட்டும் கொண்ட அமைப்பு, earth alone as a system. இதில் earth orbits the sun due to gravitational attraction of the sun. If we consider each as a system, then sun's gravitational force is an external force. If we take the moon into account, it also exert an external force on earth ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சூரியன் இருக்குது, அந்த சூரியனுடைய ஈர்ப்பு விசையினால் பூமி என்ன பண்ணுது, சூரியனை சுற்றி வருது. பூமியினுடைய தனித்த அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சூரியனுடைய ஈர்ப்பு விசையை நம்ம என்ன செய்யலாம், புற விசையாக எடுத்துக்கலாம். அப்போ நிலவு நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோன்னா நிலவும் பூமியினுடைய மீது செயல்படக்கூடிய ஒரு புற விசையை செலுத்தும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒன். அதுக்கான படம் வந்து நீட்டாக உங்களுக்கு காண்பிச்சிருக்காங்க, இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். செகண்டு, பூமி மற்றும் சூரியன் இணைந்த அமைப்பு, எர்த் ப்ளஸ் சன்னு, இந்த ரெண்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே செயல்படக்கூடிய அந்த அகவிசை அப்படிங்கிறது, இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்கும்னா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பூமியின் மீது செலுத்தக்கூடிய அகவிசை, சூரியனால் செலுத்தப்படும் அகவிசை அப்படிங்கிறது பூமியிலிருந்து சூரியனுக்கு, இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடக்கும் மனிதன் அப்படின்னு சொன்னோன்னா our body as a system. நடக்கும் மனிதன்னா அவன் நடக்கிறது தனியாக நடக்கலை, எதன் மேலே நடக்கிறான், பூமி மேலே ஒரு விசையை செலுத்தி நடக்கிறான். அதாவது while walking we exert a force on the earth and earth exerts an equal and opposite force on our body. If our body alone is considered as a system, then the force exerted by the earth on our body is external. ஸோ நம்ம வந்து பூமியின் மேலே செலுத்தக்கூடிய விசை அப்படிங்கிறது எடுத்தோம்னா பூமி நம்ம மீது செலுத்தக்கூடிய விசை என்கிற எதிர் விசையாக இருக்கும். அந்த எதிர் விசையை நம்ம என்னவாக கருதலாம்னா புற விசை அப்படின்னு கருதலாம். இது உங்களுக்கு சொல்லும்போது கொஞ்சம் புரியலனாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை யோசித்து அனலைஸ் பண்ணி அதை கேட்டீங்க, சொல்கிற விஷயத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். பிகாஸ் இதை மட்டுமே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோன்னா அடுத்து மூவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நமது உடல் மற்றும் புவி இணைந்த அமைப்பார், பாடி ப்ளஸ் எர்த் ஆஸ் எ சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது அகவிசைகள், இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அங்கே ப்ரெசண்ட்டில் இருக்கும். இதில் எர்த்தும் நம்முடைய பாடியும். அப்போது பூமியின் மீது செலுத்தக்கூடிய அகவிசை, அது நம்ம உடல் மீது செலுத்தக்கூடிய அகவிசை, அந்த ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் செயல்படும். ஏன்னா நான் வந்து கீழ் நோக்கி காலை வைக்கிறேன், ஏரோ மார்க் கீழே இருக்குது பாருங்கள். அப்போது பூமி என்ன பண்ணுது, நம்மளை வந்து மேல் நோக்கி பிடிச்சிருக்கு, ஏரோ மார்க்கு மேல் நோக்கி இருக்குது, அதான் குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உந்தமாரா விதியினுடைய பொருள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த உந்தமாரா விதியினுடைய பொருள் அப்படிங்கிறதுல ஒரு 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் அ வெக்டர் லா. இட் இம்ப்ளைஸ் தட் போத் த மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆர் கான்ஸ்டன்ட். In some cases, this total momentum can also be zero. அதாவது உந்தமாரா விதி அப்படிங்கிறது ஒரு வெக்டர் விதி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த விதி மொத்த நேர்கோட்டு உந்தத்தினுடைய எண் மதிப்பு மற்றும் திசை, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வெக்டர் அப்படின்னாலே திசை என்பதும் இருக்கும், எண் மதிப்பு என்பதும் இருக்கும். சில நேர்வுகளில் மொத்த நேர்கோட்டு விதி என்று சுழியாக கூட இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. டு அனலைஸ் த மோஷன் ஆஃப் பார்ட்டிக்கல், we can either use Newton's second law or the law of conservation of linear momentum. Newton's second law requires us to specify the forces involved in the process. This is difficult to specify the real situation அப்படி சொல்லியிருக்காங்க. But conservation of linear momentum does not require any force involved in the process. It is convenient and hence இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு பொருளினுடைய இயக்கத்தினை பகுப்பாய்வு செய்யணும்னா நியூட்டனுடைய 2ஆம் விதி அல்லது நேர்கோட்டு உந்தமாரா விதியை நம்ம பயன்படுத்தலாம். நியூட்டனுடைய 2ஆம் விதி என்ன சொல்லுது பயன்படுத்துறதுக்கு,
நம்ம பொருளின் மீது செயல்படக்கூடிய அந்த விசைகள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட விசைகள் செயல்படணும். நடைமுறை சூழ்நிலையில் இது கடினம். ஆனால் உந்தமாரா விதியில் இந்த மாதிரியான விசைகளை சுட்டி காட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ உந்தமாரா விதி பயன்படுத்துவது நம்மளுக்கு எளிமையானது, முக்கியமானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. For example, when two particles collide, the forces exerted by these two particles on each other is difficult to specify, but it is easier to apply conservation of linear momentum during the collision forces அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு பொருளை ஒன்றின் மீது ஒன்று நம்ம மோத செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று மற்றொன்றின் மீது செலுத்தக்கூடிய விசை அப்படிங்கிறத குறிப்பிடுறது கொஞ்சம் நம்மளுக்கு கடினமானதாக இருக்கும். ஆனால் மோதலின் போது உந்தமாரா விதி அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யலாம், எளிமையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிஃபோர் கொலிஷன், மோதலுக்கு முன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பந்து ரெண்டும் எப்படி இருக்குது, தனித்தனியாக இருக்குது. மோதலின் போது அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெண்டு பந்துகள் என்ன ஆகுது, கொலைட் ஆகுது, கொலிஷன் ஆகுது. அண்ட் தென் மோதலுக்கு பின் சொல்லும்போது மோதின பிறகு அந்த பந்து ரெண்டும் பிரிஞ்சு போகுது. ஸோ டைரக்ஷனை நீங்கள் இங்கே வேரி பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்ஸில் திசை என்பது மிக முக்கியமானது. மோதும் போது ஆரோ மார்க் இங்கே இருக்குது, ரெண்டும் இப்படி மோதுது. மோதிரத்துக்கு அப்புறமா ரெண்டும் என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் பிரிஞ்சு போகுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ எக்ஸாம்பிளாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது வெரி ஈஸியஸ்ட் ஒன், டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்குறது தான். இந்த பீச்சில் இந்த துப்பாக்கி குண்டு போட்டுட்டு அந்த பலூனை வெடிக்க செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ரியல் கன் நம்ம வச்சுருக்க மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு இந்தியாவில் யாரும் லைசன்ஸ் எல்லாம் வாங்கி குண்டு துப்பாக்கி எல்லாம் வச்சிடல. ஸோ நம்ம அந்த விளையாட்டு துப்பாக்கியை பயன்படுத்தும் போது பலூன் வந்து வெடிக்கும் மாதிரி அந்த குண்டு ஒன்று போட்டு புல்லட்டு யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். அதில் பார்த்தோன்னா முதல்ல இப்போ ஒருத்தர் வந்து துப்பாக்கி வச்சுருக்கிறாரு, எந்த ஒரு ஃபோர்ஸும் நம்ம அதில் ஆக்ட் பண்ணலை. அப்போது அதில் கன் அப்படிங்கிறது கன்னும் வந்து 0ல் இருக்குது. அந்த துப்பாக்கியில் இருக்கக்கூடிய துப்பாக்கி அப்படிங்கிற அந்த வச்சுருக்கக்கூடிய அந்த பொசிஷன் மொமெண்டம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா புல்லட்டு கன் ரெண்டுமே எப்படி இருக்கும்னா 0 பொசிஷனில் இருக்கும். துப்பாக்கியில் குண்டு மற்றும் துப்பாக்கி இது ரெண்டுமே எப்படி இருக்கும்னா ஓய்வு நிலையில் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி குறிப்பிடலான்னா P1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0, P2 வெக்டர் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். முதல்ல எந்த விஷயம் செயல்படலை. இப்போ அவர் வந்து அந்த விரல் வச்சு அந்த குண்டை வந்து நகர்த்தத்துக்கு முயற்சி பண்ணுறாரு. ஏதோ ஒரு விசையை அங்கே என்ன பண்ணுறாருன்னா அவர் செலுத்த ட்ரை பண்ணுறாரு. இந்த படம் நான் அப்படியே வச்சுருக்கேன், இதை பார்த்தா அவங்களுக்கு புரியும். ஸோ அப்போ மொமெண்டம் அப்படிங்கிறதுல அந்த விரல் வச்சு அவர் அழுத்தும் போது வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத அந்த புல்லட்டுக்கு கொடுக்குறாரு. அப்போ அதை கொடுக்கும்பொழுது அந்த கன் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு வர மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதை நீங்கள் பீச்சில் அந்த துப்பாக்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ அந்த கன் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இப்படி வர மாதிரி நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன் அப்படி போகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா கன் அப்படி ஃபார்வர்டில் போகும்போது ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ பேக்கில் வரும்போது புல்லட் என்ன ஆகும்னா ஃபார்வர்டில் போயிட்டு விழும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். இதை அடுத்த எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவதாக வந்து இன்னொரு உதாரணம் இது சார்ந்த என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அது ரெண்டுமே ஓய்வு நிலையில் இருக்குது, ரெஸ்ட் மோஷனில் இருந்தது, ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தது. செகண்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருள், ரெஸ்ட்டில் இருக்க ஒரு பொருள், அதன் மேலே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு மோத செய்யும்போது ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருள் மூமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் போயிட்டு மோதுது. ஸோ இங்கே ரெண்டுமே பொசிஷன் வேறு வேறு, ஒன்று ரெஸ்ட்டில் இருக்குது, இன்னொன்று மோஷனில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பொருள் மோதும்பொழுது மோதலுக்கு முன்பு அதனுடைய நேர்கோட்டு உந்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா தொடக்க நேர்கோட்டு உந்தத்திற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நேர்கோட்டு உந்தம் மாறா விதிப்படி மோதலுக்கு பின்பும் அதனுடைய மொத்த நேர்கோட்டு உந்தம் முன்னோக்கிய திசையில் செயல்படும் அப்படிங்கிறது தான் இந்த படம் வந்து உங்களுக்கு காண்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம இன்னொரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணோம் அப்படின்னா மூவிங்கில் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கொலைட் பண்ணுது. ஸோ அந்த கொலிஷனில் பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷனில் பார்த்தோன்னா
அந்த ஆப்ஜெக்ட்டு அதன் மேலே மோதி ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா மூமெண்ட்டுக்கு மோஷனுக்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கும், மோஷன் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்படி மோஷன் பொசிஷனில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய இந்த வெக்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மோதலுக்கு முன்பும் சரி மோதலுக்கு பின்பும் சரி அது ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதுவும் வந்து கொலைட் ஆகுது, கொலைட் ஆகிட்டு ஆஃப்டர் அது என்ன ஆகிடுது, ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடுது. ஸோ இதை வந்து உங்களுக்கு செகண்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த பாடத்தோடு நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த வகுப்பில் நம்ம கணத்தாக்கு இம்பல்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.